குட் ஈவினிங், வணக்கம். பார்த்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ஷார்ட் டைம், 40 மினிட்ஸ் தான் நமக்கு ஆக்சுவலாக டைமே உண்டு. ஸோ 40 மினிட்ஸில் 10 மினிட்ஸ் கூட மீதி 30 மினிட்ஸ் மட்டும் தான் பேச போகிறோம் நம்ம. ஸோ இடையில நீங்கள்லாம் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது, கேட்டால் நமக்கு டைம் இருக்காது நமக்கு. ஸோ என்ன பண்ணுறோம்னா, இந்த செஷன் முழுசும் கவனிச்சுட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்த டவுட்டை போகிற நம்மளுக்கு நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கியா, குரூப்பில் டைப் பண்ணி அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா அதை பண்ணுவேன், அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நான் வந்து திங்கட்கிழமை ஈவினிங் திரும்ப நம்ம பிளான் பண்ணிருக்கிறேன். நான் உங்களுக்கு மெசேஜ் வரும், குரூப் மெசேஜில் வரும். ஸோ திங்கட்கிழமை ஈவினிங் வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இப்போ நம்ம ஒன்றும் 30 மினிட்ஸ் முடிஞ்சோடனே நித்யா அந்த பக்கமாக போய் எல்லாரும் போய் கலகலக்காக பேசலாம் முடியாது நம்மளால் இருக்கும். ஐ வில் கிவ் யூ ஹிண்ட் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத. உங்களை எல்லாத்தையும் மியூட் பண்ணியிருப்பாங்க. ஏன் மியூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு வேறு வழியில் எல்லாரும் சத்தம் இறைச்சல் வந்துருக்கும் ஒழுங்காக இருக்காதே அப்படிங்கிறதுனால உங்களை மியூட் பண்ணி வச்சுருப்பாங்க. திரும்ப நீங்கள் பேசுறது எங்களுக்கு கேட்காது. ரெண்டாவது வந்துட்டு நம்ம தோ ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃபார் அவர்ஸ் டுகெதர். இப்போ நான் இந்த சென்ட் பீட்டர்ஸ் யூனிவர்சிட்டியில் பேசினோம். இப்போ வர்ற புதன்கிழமை வந்துட்டு அக்ஸீலியம் காலேஜ் வெள்ளூர் அவங்களுக்கு ஸ்டாஃப்க்கு பேச போகிறேன். அவங்களுக்கு பேசும்போது 1 hour முழுசுமாக வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் பேசுவேன் நான். ஆனால் இங்கே அது இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஆரியான்னு ஒரு பையன் இருப்பான், 8th ஸ்டாண்டர்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். இன்னொரு பையன் 6th ஒரு ஆள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மேடம் வந்துட்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதனால் வந்து நம்ம வந்து முழுசுமாக நான் இங்கிலீஷ்லாம் பேச மாட்டேன். நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நம்ம என்ன ஈஸியாக கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறதோ, இல்லாட்டி நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறதான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நம்ம இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் நிறைய கேள்விகளை வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லலாம். நம்ம ஸ்பீக் இங்கிலீஷ் ஈஸிலி. ஸோ நிறைய பேர்த்தோட கனவு, நிறைய பேர் வந்துக்கிட்டு நம்ம பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறது, நிறைய தெரிஞ்சு இன்டெலிஜென்ஸ் இருந்து எல்லாருமே நல்லா படிச்சிருந்து நல்ல மார்க் வாங்கி இங்கிலீஷில் அவ்வளவுக்கும் பிறகு வந்துட்டு நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாகவே இருக்குது. when I ask people, நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வார்த்தை தெரியும் அப்படின்னாக்கா நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும், வொக்காபுலரி இருக்குது. ஆனால் வொக்காபுலரி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுறது தான் ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கிலீஷை எப்படி ஃப்ரீயாக பேசலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையனை பற்றி தான் இப்போ நான் முதல்ல சொல்ல போகிறேன். ஓகே, இந்த பையனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த பையன் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு வில்லேஜ் ஸ்கூலில் படித்தார். வில்லேஜ் ஸ்கூலில் இங்கிலீஷ் ஒன்றும் அதிகமாக சொல்லித்தராத ஒரு ஸ்கூலில் அவர் படித்தார். அப்புறம் 9th வந்து என்ன பண்ணார், அவர் he came to திருச்சியில் வந்து ஒரு ஹை ஸ்கூல் படிக்க போகிறார். ஹை ஸ்கூல்னா 9th 9th வந்தப்போ அந்த ஊர் சிட்டி அப்படிங்கிறது, திருச்சி ஒரு சிட்டி, ஒரு 19 வில்லேஜில் இருந்து என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்கூலில் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் நடக்கும்போது அவர் கிளாஸில் 48 பேர் இருந்தாங்க. அந்த 48 பேரில் 45வது ரேங்க் வாங்க. இவர் ஸ்கூலில் 8th வரைக்கும் படிக்கிற வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அவர் வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆள். அவர் வந்து மேத்ஸில் வந்து 100 மார்க் வாங்குவார் அப்படின்னு இருந்தால், குவார்டர்லி எக்ஸாமினேஷன் என்ன வாங்குறாருன்னா 45வது ரேங்க் வாங்குறாரு 48 பேருக்கு. இப்போ அவர் கொஸ்டின் என்ன பண்ணோம், என்ன பிரச்சனை நமக்கு, ஸ்கூலில் வில்லேஜில் எல்லாம் நம்ம வந்து 40 ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தோம், இப்போ 48ல் 45வது ரேங்க், இன்னும் 3 பேர் தான் நம்ம பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தாட் யோசிச்சு என்ன பண்ணாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பெரிய பிரச்சனை என்னவா இருந்ததுன்னா இங்கிலீஷ். இங்கே டவுனில் படித்த பசங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷில் ஓரளவு தரவாக இருக்காங்க, டியூஷன் போயிருப்பாங்க, இங்கிலீஷ் கிளாஸ் தனியாக போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களால இங்கிலீஷில் முன்னாள் பேச முடியுது. ஆனால் வந்துட்டு இவரால் பேச முடியல. இவருக்கு வந்துட்டு இங்கிலீஷில் பாடம் நடத்தினா புரியலை. இந்த தாழ்வு மனப்பான்மை என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவரால் வந்துட்டு 48 பேருக்கு 45வது ரேங்க் வாங்க முடியுது. அப்போ என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷை தரவு பண்ணுறாரு. அவராக இருந்துச்சு, அவராக படித்து, அவராக புக்ஸ் எடுத்து, கிராமர் புக்ஸ் எடுத்துக்கிட்டு டியூஷன்லாம் ஒன்றும் போகாமல் அவரே ஒரு இங்கிலீஷை லவ் பண்ண ஆரம்பிக்கிறார். இங்கிலீஷை லவ் பண்ணி அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். படித்ததில் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா, SSLC மாறும்போது அவர் ஸ்கூலில் வந்துட்டு செகண்டு அவுட் ஆஃப் 10 செக்ஷன்ஸ் மொத்தம் 520 பேர் 2வது ரேங்க் வாங்குறாரு. அப்போ வாங்கின மார்க் வந்துட்டு 500-392. எப்போ 78, 79ல். ஸோ அவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சுது அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். என்ன பண்ணாரு, அது வாட் டு யூ டூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த பண்ணது யார் அப்படின்னா இவர் தான், பக்கத்தில் இருக்கிறவர். யார் அது? நான் தான். ஸோ 45வது ரேங்க் 9th இருந்து இங்கிலீஷுங்கிறது நம்மளுடைய பெரிய பெரிய பிரச்சனை நமக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மேற்கொண்டு அதுக்கு வந்துட்டு அதிகமாக எனர்ஜி கொடுத்து ஒர்க் பண்ணி
கடைசியில் வந்துட்டு செகண்ட் ரேங்க் அவுட் ஆஃப் 520 இந்த ஸ்கூல் வாங்கினாரு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னவா இருந்தது, வாட் டிட் ஹி டூ அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். ஓகே, திரும்ப பாருங்க, இதுதான் நான் ஏ.ஜே.வி. ராமதாஸ், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்பிஏ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், பிஹெச்டி இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதுதான் என்னுடைய குவாலிஃபிகேஷன். Do you see anything in there? ஏதாச்சும் டிப்ளமோ இன் இங்கிலீஷ் அப்படின்னு படிச்சிருக்கிறாரா, என்னமா படிச்சிருக்கிறாரா அப்படின்னு பாருங்க. நீங்க ஒன்றும் கிடையாது, இங்கிலீஷும் ஒன்று தனியாக படிக்கல. அப்போ இங்கிலீஷ் அவருக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னாக்கா இவரா கற்றுக்கிட்டு பண்ணுறதா. அப்போ நான் பண்ண முடியும் அப்படின்னா உங்களாலையும் பண்ண முடியும். எவ்வளவு தூரம் நான் வந்து இங்கிலீஷ் வந்து எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து லண்டனில் ஒர்க் பண்ணேன். இது லண்டன் பக்கிங்ஹாம் பேலஸ் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இப்போ லண்டனில் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அங்கே நான் நடத்துகிற கோர்ஸ் வந்துட்டு 156 கண்ட்ரீஸில் நடந்துகிட்டு இருந்தது. 156 கண்ட்ரீஸில் நடந்துகிட்டு இருந்த கோர்ஸை வந்து நான் அந்த கோர்ஸில் யாராவது ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்கள வந்துட்டு வேர்ல்டு ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ல்டு ஃபஸ்ட் வந்துட்டாக்கணும் என்ன பண்ணுவாங்க, அந்த வேர்ல்டு ஃபஸ்ட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்கள் தான் வேர்ல்டு ஃபஸ்ட், 156 நாட்டுக்கு இந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்துட்டு யார் அந்த பாடத்தை நடத்துனாங்களோ அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. என்னன்னு, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வர வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு சர்டிஃபிகேட். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 8 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன். சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் is awarded to Mr. Xavier Ramanathan Sarvokyam, Film and Chelsea College, for tutoring the prize winner in travel, tourism and hospitality, and for dedication to building a new generation of managers அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட். இதெல்லாம் வாங்க முடியுது அப்படின்னாக்கா முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா இங்கிலீஷ். அப்போ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன பார்த்தோம்னா இது இங்கிலீஷ். நான் கேட்பாங்கல்ல, உங்களுடைய சக்ஸஸ்க்கு என்ன காரணம்னா there are 2 things. ஒன்று, ஐ லவ் நம்பர்ஸ், எனக்கு நம்பர்ஸ் ரொம்ப பிடிக்கும், மேத்தமெட்டிக்ஸ் என்ன பிடிக்கும். 2, ஐ லவ் இங்கிலீஷ். லாங்குவேஜஸ் முக்கியமாக இங்கிலீஷை வந்து ஸ்பெஷாலிட்டியாக எடுத்துருக்கேன் நான். ஸோ என்னால் சாதிக்க முடிஞ்சது ஒரு 156 கண்ட்ரியில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக ஒரு பையனை உருவாக்க முடியுது, ஒரு பொண்ணை உருவாக்க முடியுது அப்படின்னு சொன்னாக்கா என்னுடைய முக்கியமான பேக்ரவுண்ட் ரீசன் என்ன அப்படின்னாக்கா இந்த இங்கிலீஷ் ஐ டாக், இந்த இங்கிலீஷ் ஐ ரைட், அதான் இம்பார்ட்டன்ட். என்னால் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து இவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். ரைட். 1, அக்செப்ட் இங்கிலீஷ் இஸ் அ வியர்ட் லாங்குவேஜ். வியர்ட் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா, அந்த வியர்ட்னா கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரூலே கிடையாது, சும்மா காணாம சொல்லாமல் இருக்கும், அதுதான் வந்து வியர்ட் லாங்குவேஜ். அப்போ இங்கிலீஷ் வந்து ஒரு வியர்ட் லாங்குவேஜ் ஒத்துக்கணும். என்ற பீப்புள் ஆஸ்க் மீ, சார் இப்படி வருதே ஏன் அப்படி வரக்கூடாது, இப்படி வருதே ஏன் இப்படி வரக்கூடாது அப்படின்னா, யூ கேனாட் ஆஸ்க் எனிஒன். இதுதான் இங்கிலீஷ். therefore you go to accept. அதில் உதாரணம் பார்ப்போமே, பாருங்க. READ ரீட், READ ரெட். ஸ்பெல்லிங்கை பாருங்க, ரெண்டும் ஒன்று. இது ப்ரெசன்ட், அது பாஸ்ட். ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங், ஆனால் ப்ரொனன்சியேஷன் வேறு. தமிழ் அப்படி சொல்ல முடியுமா? தமிழில் நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அப்படி மட்டும் தான் வாசிக்க முடியும், 2 விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது பாருங்க, READ பாஸ்ட் டென்ஸ் ரெட், RED ரெட். ஸ்பெல்லிங் வேற, ஆனால் ப்ரொனன்சியேஷன் ஒன்று. முதல்ல பாருங்க, ஸ்பெல்லிங் ஒன்று, ஆனால் ப்ரொனன்சியேஷன் வேற. ஸோ இதுதான் இங்கிலீஷ். இன்னும் பாருங்க, WIND விண்ட், அது வந்து நவுன். WIND வைண்ட், அது வந்துட்டு வேர்ப். WOUND வூண்ட், அது காயம், அது நவுன். WOUND வூண்ட், அது வந்துட்டு காயப்படுறது, அது வந்துட்டு வேர்ப். ஸோ 2 ஒரே ஸ்பெல்லிங், ஒரே ப்ரொனன்சியேஷன் இருக்குது, சம்டைம்ஸ் வேற வேற மீனிங் தருது. 2 ஒரே ஸ்பெல்லிங் இருக்கு, ஆனால் ப்ரொனன்சியேஷன் வேற வேற தருது. ஸோ இதுதான் அப்படின்னு ஒரு இங்கிலீஷை வந்து நீங்கள் கட்டுவது. ஏன் சார் இப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அந்த 2 ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ், தமிழ் மட்டும் தெரியும், இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியாது. ஓகே, மவுஸ்க்கு ஒரு வார்த்தை இருக்கு. மவுஸுக்கு பாஸ்ட் டென்ஸ் ப்ளூரல் என்ன அப்படின்னா மைஸ். அப்போ ஹவுஸுக்கு என்ன ப்ளூரல் வரணும் அப்படின்னா ஹைஸுக்கு வர முடியுமா? வராது. அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? ஹவுஸுக்கு ஹைஸ் இல்லைன்னா ஹவுசஸ். ஹைஸஸ் சொல்ல முடியாது, ஹவுசஸ்க்கு வருது. ஏன் சார் மவுஸுக்கு மைஸ்னா ஹவுஸுக்கு ஹைஸ்னு கேட்க முடியாது. பாருங்க, இப்போ பொட்டேட்டோ, பொட்டேட்டோ ப்ளூரல் என்ன? பொட்டேட்டோஸ், POTATOES. ஓகே, மேங்கோ ப்ளூரல் என்ன? MANGOES. ஆனா போட்டோவுக்கு என்ன ப்ளூரல் அப்படின்னாக்கா போட்டோவுக்கு ES வராது, வெறும் ES தான் வரும். ஏன் சார் கேட்க முடியாது. அதுதான் இங்கிலீஷ். ஓகே, இது என்ன வார்த்தை? ஃப்ளோரா. அந்த எஃப்க்கு என்ன ப்ரொனன்சியேஷன்? இஃப். ரைட். அப்போ எஃப்க்கு இஃப். ஆனா இங்க பாருங்க, பிலாசபி PHILOSOPHY, இங்க PHக்கு ப்ரொனன்சியேஷனா இஃப். ஏன் சார் அப்படி பண்ணணும்? நம்ம எஃப்ஏ போடக்கூடாதா?
இப்படி எழுதக்கூடாதா? FILO SO FI போட்டா ஈஸி தானே நமக்கு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் அ வியர்ட் லாங்குவேஜ். பாருங்க, லாஃப் LAUGH லாஃப் அப்படிங்கிறோம். ஆனா ஏன் சார் LAUF போடக்கூடாதா? என்னடா இங்கிலீஷ் F இருக்கு, Fக்கு if ப்ரொனன்சியேஷன், PHக்கு if ப்ரொனன்சியேஷன், GHக்கு if ப்ரொனன்சியேஷன் அப்படின்னா பிகாஸ் இங்கிலீஷ் நீங்க ரூல்ஸ்லாம் இருக்கும், ஆனா பல எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸப்ஷன்ஸ் ஏன்னு கேட்க முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம் நம்ம கற்றுக்கிற ஒரு லாங்குவேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரி முக்கியாக வளர்கிற லாங்குவேஜ் இல்லை. இது கணமா சொமோன்னு வளர்ந்துட்டு இருக்கும், பெருசாக போகும். இந்த ரூல்லையும் அடைப்படாது. அப்போ அந்த அடைப்படாத ஒரு லாங்குவேஜை கற்றுக்க என்ன பண்ணணும்? வேற வழியே இல்லை, ஒன்றும் பண்ண முடியாதுன்னா மெமரைஸ் பண்ணணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். யூ கேனாட் ஜஸ்ட் ஆஸ்க் தம். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ரூலை வந்துட்டு மாற்றலாமா அப்படின்னு கேட்க முடியாது. therefore we cannot ask. அப்போ முதல் விஷயம், இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன வருதோ அதை பூரா மனசில் நிற்க வச்சு மனப்பாடமாக வச்சுருக்கணும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன? இங்கிலீஷ் இஸ் நாட் அ சப்ஜெக்ட், இட் இஸ் லைஃப். இதுதான் நான் எடுத்துக்கிட்ட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. இங்கிலீஷ் இஸ் நாட் அ சப்ஜெக்ட். நான் வழக்கமாக சொல்லுவேன், ஏன் இங்கிலீஷில் பேச முடியல? இங்கிலீஷில் 90 மார்க் வாங்கியிருக்கோம், 10th 90 மார்க் வாங்கணும், +2 90 மார்க் வாங்கணும், காலேஜில் வந்து 80 மார்க்லாம் வாங்கணும். ஆனால் பட் வித் ஆல் தோஸ் திங்ஸ் வி ஆர் unable to speak in English அப்படின்னா ஏன் நம்மளால பேச முடியல? என்ன, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் அப்படின்னா, நான் தான் சொல்லுவேன், நான் மேத்ஸ் ஒரு சப்ஜெக்ட், மேத்ஸில் நல்ல மார்க் வாங்கினேன், ஆனால் மேத்ஸில் பேச முடியாது. ஹிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்ட், ஹிஸ்ட்ரியில் நல்ல மார்க் வாங்கினேன், எனக்கு ஹிஸ்ட்ரியில் பேச முடியாது. சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் வாங்கினேன், ஆனால் அதில் பேச முடியாது. அதே மாதிரி இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட், இங்கிலீஷ் நல்ல மார்க் வாங்கினேன், என்னால் பேச முடியாது அப்படிங்கிறது. therefore if you consider English as a subject, as a learning subject, அப்படி வச்சிங்கனாக்கா அது வராது. இங்கிலீஷ் இஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இங்கிலீஷ் இஸ் ஃபார் லைஃப்னா என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிப்போமா? நிறைய பேர் வருவாங்க, கரெக்டாக நோட் எடுப்பாங்க. 6 மணிக்கு டியூஷன், இங்கிலீஷ் டியூஷனு 5:50 நோட் எடுத்து 6 மணிக்கு வருவாங்க. வந்து நோட் எடுத்து கிளாஸ் 1 ஹவர் அட்டன் பண்ணுவான். அட்டன் பண்ணி நோட்டை தூக்கி வீட்டில் போட்டு திருப்பி அடுத்த நாள் 6 மணிக்கு கிளாஸ் போடுவோம். அப்படி பண்ணால் இங்கிலீஷ் கற்றுக்கலாமா அப்படின்னா முடியாது. அப்போ எவ்வளோ நேரம் சார் கற்றுக்கிறது அப்படின்னா, எவ்வளோ நேரம் கற்றுக்கலாம் அப்படின்னா, ப்ராக்டிஸ் 24 hours. ஸோ 24/7 நீங்கள் இங்கிலீஷை வந்து நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப் அப்படின்னு கொண்டாந்து அப்படின்னு பண்ணாமல் அது எப்படி சார் முடியும் அப்படின்னா, முடியும். கிச்சனில் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? கிச்சனில் இருக்கிற அந்த உங்களுக்கு இருக்கிற கடுகு, சீரகம், சோம்பு, இதுக்கு எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தெரியுமா? சரி, வீட்டில் இருக்கிற பொருட்கள் இருக்குது, வீட்டில் இருக்கிற பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் தெரியுமா? எல்லா வார்த்தையும் தெரியுமா? அப்போ இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும். சரி, புதுசாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அந்த வார்த்தை என்ன பண்ணுறது? உங்கள் புதுசாக இருக்க என்னது அது அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் உடனே நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான் முடியும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா, அப்ளை பண்ணுறது பக்கத்தில் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுங்கள், அண்ணன்கிட்ட சொல்லுங்கள், தம்பிகிட்ட சொல்லுங்கள். நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், டீச்சராக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற டீச்சர்கிட்ட சொல்லுங்கள். ஓ, இந்த வார்த்தை நான் அர்த்தம் ஆகும். உங்களுக்கு தெரியுமா? MAGAZINE மேகசின் அப்படின்னு ஒரு வார்த்தை. எத்தனை மேகசின்னா என்ன மீனிங்? மேகசின் வந்து தெரியும், பூனம், ஆனந்த விகடன், அப்புறம் காலேஜில் வர மேகசின், அந்த மேகசின்ஸ் எனக்கு தெரியும். மேகசினுக்கு இன்னொரு மீனிங் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், அந்த மேகசின்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். நீங்கள் கன்னில் வந்து லோட் பண்ணுவாங்க தெரியுமா? கன்னில் வந்து ரிவால்வர் வச்சு லோட் பண்ணுவாங்க, கீழே இருந்து ஒரு குண்டெல்லாம் போடுவாங்க இல்லையா? இந்த குண்டெல்லாம் போடுறதுக்கு பேர் என்ன? தட் இஸ் கால்ட் மேகசின். ஸோ அந்த 6 குண்டு வரிசையில் வச்சு லோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சினிமாவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த லோட் பண்ணுற அதுக்கு பேர் என்ன? மேகசின். ஸோ இதுவும் மேகசின் தான், அதுவும் மேகசின் தான். ஆனால் அதுக்கு வேற மீனிங். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மேகசின் தான், இந்த குண்டை லோட் பண்ணுறது மேகசின் இருந்துச்சுன்னா, நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணணும்னாக்கா, நீங்கள் நாளைக்கு ஒரு படம் பார்த்தீங்க, அந்த விஜய் படத்தில் விஜய் வந்து மேகசின் ஒழுங்காக லோட் பண்ணுவார்ல அப்படின்னு இந்த மேகசின்கிற வார்த்தையை நீங்கள் உங்களது ஆக்கிக்கணும். இட் ஹேஸ் டு கெட் இன் டு த பிளட். அப்படி வரணும்னா 24 hours பண்ணணும். ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இங்கிலீஷில் பெரிய விஷயம் என்னன்னாக்கும் இந்த ப்ராசஸ் மேக். ப்ராசஸ்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு 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 கதை சொல்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் அ ப்ராசஸ். ஒரு சின்ன கதை இங்கே ஆரம்பிச்சு இங்கேருந்து போயிட்டே இருக்குது அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ். அப்போ அந்த ப்ராசஸை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு சிக்கன் சமைக்கிறீங்க. சிக்கன் சமைக்கிறத ஒய் கான்ட் யூ டூ இட் இன் அ ப்ராசஸ்? முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to make நம்ம வந்து ஒரு பேன், we have to keep the pan on the stove. அப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை வந்து you have to match it, right? light it. therefore லைட் பண்ணிட்டு நீங்கள் பேனை வைக்கிறீங்க. பேனில் you have to pour oil. இப்போ நீங்கள் இந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் pour oil, ரைட்? நீங்கள் லைட் த ஸ்டவ். நீங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு வேர்பை யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறீங்க.
இதை போய் நீங்க பெருசாக வெளிசா கற்றுக்க வேண்டியதில்லை. நீங்க உள்ளா இருக்கிறத போனா போதும். தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறது எப்படி ஊற்றுறீங்க அப்படிங்கிறது நீங்க ஒரு ப்ராசஸாக வைக்கலாம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்பீக் ஸோ தட் யூ கேன் ஹியர். நீங்க பேசுறத நீங்களே கேட்டு பாருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மற்றவங்கள்ட்ட பேசுறது இருக்கட்டும், நீங்களே பேசி நீங்களே வந்து என்ன பண்ணுங்க, நீங்களே வந்து கேட்டுக்கங்க. ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். ஓகே, இது இங்கிலீஷ். இன்னொரு பாருங்க, ஏற்கனவே உள்ளது இருக்கும், ஒரு போம் இருக்கு. This is my prayer to thee, my Lord. Strike at the root of penury in my heart. இது நீங்க பேசுறது உங்க காதுல கேட்கணும். நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அடுத்தவங்க சொல்றது வசதியா இருக்கும். ஓகே, so what you are going to do is make it an essential part of everyday life. இங்கிலீஷ்ங்கிறது everyday part of life. இதுல நிறைய பேர் வந்து என்னை கேள்வி பண்ணுவான், அவன் இதை சொல்லுவான், நான் தப்பா பேசுவானா. டோன்ட் வரி அபவுட் எனக்கு. Don't try to make yourself with the rules of grammar. Grammar ரூல்லையே அடக்கிட்டே நின்றுட்டோம். நீங்க கிராமர் ரூலை வச்சு தான் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னாக்க நீங்க கடைசி வரைக்கும் இங்கிலீஷே பேச மாட்டீங்க. நீங்க முதல்ல பேச ஆரம்பிங்க, அப்புறம் இங்கிலீஷ் கிராமர் பார்த்துக்கலாம். இளையராஜா வந்து முதல்ல வந்துட்டு ஹியரிங்ல தான் மியூசிக் போடுறாரு. அவர் வந்துட்டு போய் சரிகமா பாதனையெல்லாம் முதல்ல கத்துக்கல. அவர் ஹியரிங் லிசனிங்ல வச்சு தான் ஹார்மோனியம் போடுவார். லிசனிங்ல தான் கிட்டார் வாசிப்பார். ஆனா அப்புறம் என்ன பண்ணாரு, அவர் ட்ரினிட்டியில போயிட்டு வந்து he was a gold medalist. ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டன்ல வந்துட்டு கோல்டு மெடலிஸ்ட். எப்போ முதல்ல அவர் மியூசிக்கை போட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அதை கத்துக்க ஆரம்பிக்கிறார். அதை உங்களால் பண்ண முடியுங்கிறது தான் ரெண்டாவது விஷயம். ஓகே, 3, இது ஒரு மெசேஜ். சார், ஒரு சென்டென்ஸுக்கு வேர்டுக்கு ஒரு மீனிங் படித்தா மைண்டில் நிற்க மாட்டேங்குது சார், மெமரி பவருக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சார் அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. இது நம்ம இந்த குரூப்பில் இருக்க 80 பேர்த்தில் ஒருத்தர் தான் எனக்கு அனுப்பியிருந்தாரு. அதை ஒரு மேடம் ஆனந்தி ஒருத்தர் வந்து என்டாஸ் பண்ணாங்க. ஆமாம் சார் அப்படின்னு அனுப்புனது பிரகாஷ், சொன்னது வந்து ஆனந்தி மேடம். இது மைண்டில் நிற்கல. இதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஒரு இங்கிலீஷில் ஒரு முக்கியமான சேவிங் உண்டு. யூஸ் இட், பயன்படுத்துங்க. ஆர் தம்பி, ஆர் யூ வில் லூஸ் இட். யூஸ் இட் ஆர் யூ வில் லூஸ் இட். நீங்க பயன்படுத்துறேன்னா அது வந்து நீங்க விட்டுருவீங்க, காணாம போயிடும். And ability will be forgotten if you don't use it. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த திறமையா இருந்தாலும் திரும்ப நீங்க பயன்படுத்தல அப்படின்னு சொன்னாங்க உங்களால கத்துக்க முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, சைக்கிள் ஓட்டுறத வாரத்துக்கு ஒரு நாள் கத்துட்டு இருந்தீங்கன்னா சத்தியமா சைக்கிள் கடைசி வரைக்கும் வந்து கத்துக்கணும். ஒரு பியானோ வாசிக்கிறத மாசத்துல ஒரு நாள் கிளாஸ் போனீங்கன்னா பியானோங்கிறது வாசிட்டே இருக்கணும். நீங்க therefore every ability if you don't use it you will lose it. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வார்த்தை வர ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் வர நீங்க அதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நமக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க தம்பி, ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருந்தார். என்னது, நம்ம குரூப்ல பார்த்துருப்பீங்க நீங்க. ஐ ஆம் இன்ஸ்டால்டு ஜூம் கொடுங்க. ஐ ஆம் இன்ஸ்டால்டு ஜூம் அப்படிங்கிறது பாசிவ் வாய்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நான் ஜூமாக இன்ஸ்டால் பண்ணப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் உடனே என்ன பண்ணிருந்தேன், இப்படி மாத்துறது, ஐ ஹாவ் இன்ஸ்டால்டு ஜூம் அப்படின்னு. இதுதான் ஐ ஹாவ் இன்ஸ்டால்டு ஜூம்ங்கிறது தான் கரெக்ட். இப்போ ஐ ஹாவ் இன்ஸ்டால்டு ஜூம் அப்படின்னாங்க, நான் ஜூம் இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறேன். சரி, ஹோம்ஒர்க் முடிச்சிருந்தீங்கன்னா ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். சமைச்சு முடிச்சிங்கன்னா ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் குக்கிங், ஐ ஹாவ் ஃபினிஷ்டு குக்கிங். நான் உன்னை பார்த்துருக்கிறேன்னாக்கா ஐ ஹாவ் மெட் யூ ஏர்லியர். நான் இங்கிலீஷில் பாஸ் பண்ணிட்டேன், ஐ ஹாவ் பாஸ் இன் இங்கிலீஷ். இந்த ஐ ஹாவ் அப்படிங்கிறத அதுக்கடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வர்றதை நீங்கள் என்ன பண்ணுங்க, கிராமர்லாம் விட்டுருங்க. நீங்கள் இதை நீங்கள் அப்படியே திரும்ப யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே வந்துருங்கிறதா முதல் விஷயம். Therefore, first one, accept that English is a weird language. 2, make it as a life, not as a subject. 3, use it or lose it. Okay. அடுத்து, record your messages instead of texting. இதுதான் இப்ப you go to use technology. எத்தனை தடவை வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க நீங்க? வாட்ஸ்அப்ல அனுப்புறத why can't you just speak? நீங்க அதெல்லாம் மைக் ஒன்று பக்கத்துல மைக்கை ப்ரெஸ் பண்ணி நீங்க வாய்ஸ் மெயிலா அனுப்ப ஆரம்பிக்கிறீங்க. அதை இங்கிலீஷ் அனுப்புங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தமிழை பத்தி நான் சொல்லல, நம்ம இங்கிலீஷை தமிழ்ல டைப் பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன், இங்கிலீஷ் என்ன ரொம்ப சிம்பிள். நாளைக்கு உன்னை பார்க்குறேன், என்ன சொல்ல போறீங்க, நாளைக்கு உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றது நீங்க இங்கிலீஷ்ல சொல்ல போறீங்க. ஐ மீட் யூ டுமாரோ, அவ்வளவுதானே. ஏன் why can't you do that? நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்டும் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாரு, நீங்களும் வாய்ஸ் மெசேஜ். ஆனா வாய்ஸ் மெசேஜ் திரும்ப சொல்றேன் இங்கிலீஷ்ல. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நீங்களே பண்ண ஆரம்பிங்க. நீங்க உங்களத ரெக்கார்ட் பண்ணி நீங்க அனுப்பல அப்படின்னு சொன்னாங்க, யாருக்கும் தெரியாது. அப்போ உங்களுக்கு என்ன எல்லாமே மறந்து போயிடும். ஸோ நீங்க டெக்ஸ்ட் இருக்கிற நமக்கு பெரிய விஷயம். முன்னொரு காலத்துல நாங்க வந்துட்டு நான் படிச்ச காலத்துல நான் படிச்சதை நான் வந்து கேட்கணும் அப்படின்னாக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு கேசட்டை கொண்டாந்து கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி திரும்ப நான் பிளே பண்ணுவேன். இப்போ விஷயம் இல்லை, கையில இருக்கு உங்கள்கிட்ட. அந்த கையில இருக்க விஷயத்துல வாட் ஆர் யூ ஆர் கோயிங் டு யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டெக்ஸ்டிங் யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக். ஓகே, ரைட்.
அடுத்தது ரெக்கார்ட் வாட் யூ பிராக்டிஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முதல்ல சொன்னது என்ன சொன்னீங்கன்னா, நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ் இன்னொருத்தருக்கு அனுப்புறத நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்துட்டு மெசேஜா நீங்க அனுப்புவீங்க. நீங்க வந்து வாய்ஸ் மெசேஜா அனுப்புங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ரைட், எனக்கு புரியல, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், நான் என்னால நாளைக்கு வர முடியாது, ஐ கேன் கம் டுமாரோ. நாளைக்கு என்னை மீட் பண்றியா, வில் யூ மீட் மீ டுமாரோ. நாளைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கிளாஸ் இருக்குயா, கேன் யூ டேக் எ கிளாஸ் ஃபார் மீ டுமாரோ. நீங்க என்ன பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். இங்க என்ன சொல்றேன்னா, யூ வாண்ட் டு டாக் டு சம்வன். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ வந்துட்டு ஒருத்தர் நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு அங்க போய் தான் யூஸ் பண்ணல. நான் என்ன சொல்றேன், நீங்க முதலையே யோசிச்சு உங்களை பத்தி சொல்லணும். உங்களை பத்தி என்ன சொல்ல போறீங்க, உங்க பேக்ரவுண்ட் சொல்ல போறீங்க, அப்புறம் உங்க ஊரை பத்தி சொல்ல போறீங்க, அது எல்லாமே உங்களை வந்து. அப்புறம் நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்கன்னு சொல்ல போறீங்க, இதை நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்ல போறீங்க. இப்போ நீங்க வந்துட்டு ஐ எம் மாமல், ஐ எம் ப்ரொஃபரர், my father is a farmer and my mother was a housemaid, homemaker. I have 2 brothers and 3 sisters. I have completed my MSc from Anam University. You can just go on. You can go on. இதை வந்து என்ன பண்ணுங்க, நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. There are 2 things. குட் மார்னிங் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், குட் மார்னிங் சொல்றேன், குட் மார்னிங் அப்படின்னு சொல்றேன். இது ரெண்டுக்கு சேர்த்த பாருங்க. பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்றேன், ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கு, இங்கிலீஷ் படத்தை பாருங்க. இல்லைன்னா யூடியூப்ல போனீங்கன்னா there are 1000 சேனல்ஸ் யூடியூப்ல இங்கிலீஷ் நடத்துறது. அந்த இங்கிலீஷ் நடத்துறதுல there are things listening அப்படின்னு பிராக்டிஸ். நீங்க போய் என்ன பண்ணலாம், லிசன் பண்ணலாம். அதுல லிசன் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க, பேசுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா have met you for a long time, have met you for a long time, I haven't met you for a long time அப்படிங்கறது அவங்க சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க அதை கேட்கறீங்க. கேட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா, நீங்க உங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. haven't met you for a long time, pretty long time since we met அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. நீங்க அதை சொல்லி பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று பாத்தீங்கன்னா, இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் நான் ஒவ்வொரு மெஷினும் இதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உள்ள மெஷின். ஒரு மெஷின் வந்து பாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த பாட்டில் என்ன ஷேப்பா ஒரே நீங்க கொக்கோ கோலா பாட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த கொக்கோ பாட்டில் அப்படியே பாட்டிலா ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதுக்கு மட்டும்தான் அது ப்ரொடியூஸ், அதுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்க சைக்கிள் இருக்கீங்கன்னா அது இன்னும் ப்ரொடியூஸ் பண்றதுன்னு ஒரு உண்டு. ஒரு தட்டுனா தட்டு ப்ரொடியூஸ் பண்றதுன்னு ஒரு மெஷின் உண்டு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மெஷின். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மெஷின் இருக்கு, நமக்கிட்ட ஒரு மெஷின் இருக்கு. அந்த மெஷின் இஸ் நத்திங் பட் நம்ம மவுத். மவுத்ல என்னென்ன இருக்குன்னு தெரியும். மவுத்ல லிப்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்து உள்ளார பங்கு இருக்கு, அதுக்கு முன்னாடி டங்கு இருக்கு. இந்த டங்குக்கு மேல அப்பர் பேலட் இருக்கு, கீழே லோவர் பேலட் இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். இந்த தொண்டையில இருந்து, இந்த தொண்டைக்குல இருந்து அடி வயிற்றுலேருந்து வர காத்து தான் தொண்டைக்கு. இது வெளியே வரும்போது சவுண்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நாக்கு, பல்லு, உதடு எல்லாம் ஃபார்ம் பண்ணும். நீங்க டா அப்படின்னு சொன்னா, டாவோட முக்கியமான விஷயம் அப்பர் பேலட், மேல அன்னமும் உங்க நாக்கோட நுனி போய் போகும், மேல போய் டச் பண்ணும். டா பா அப்படின்னாக்கும் உதடு ரெண்டும் ரைட். இதுக்கு தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரொடியூஸ் பண்ணாதான் நம்ம வாயை பழக்கிருக்கோம். எத்தனை வருஷமா? உங்களுக்கு 15 வயசு ஆச்சுன்னா 15 வருஷமா, எனக்கு 55 வயசு ஆச்சுன்னா 55 வருஷமா, ஒருத்தருக்கு 25 வருஷமா நம்ம ஒரே விதமான ப்ரொடக்ஷனை பண்ணிக்கிட்டோம். அப்போ இங்கிலீஷை ப்ரொடியூஸ் பண்ணோம்னாக்கா இந்த நாக்கு கொஞ்சம் மாறும். இந்த நாக்கோட இந்த ஷேப் கொஞ்சம் மாற்ற வேண்டும், உதட்டோட ஷேப்பை கொஞ்சம் மாற்ற வேண்டும். ஸோ நீங்க அப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாம தான். இப்போ தரிசா இருக்கு இல்லையா, நமக்கு வந்து டங் ட்விஸ்டர் ஒன்று. நீங்க எத்தனை பேர் சொல்லி பார்த்தீங்க டங் ட்விஸ்டர்? இதெல்லாம் நான் வந்து 1000 தடவை சொல்லியிருக்கேன், 10,000 தடவை சொல்லி பார்த்துருக்கேன். பெட்டி பாட்டா பாட்சம் பட்ட 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 வாசிப்பிட்ட சோகி பாட்சம் பெட்ட பட்டு மேக்க பிட்ட பட்ட பெட்ட. பெட்டி பாட்டா பாட்சம் பட்ட 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 வாசிப்பிட்ட சோகி பாட்சம் பெட்ட பட்டு மேக்க பிட்ட பட்ட பெட்ட. A big black buck with a big black head, with a big black head, bleed. A big black buck with a big black bear made with a big black bear bleed blood. A big black buck with a big black head, with a big black bear bleed. So நீங்க இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணி தான் வரும். ஏன் வாங்கி எனக்கு அது மாதிரி மாற்றணும். யூ கேன் டேக் ஒன் திங் ஃப்ரம் ஐ வாஸ் இன் த யூகே. என்கிட்ட வந்துட்டு ஒரு 50 கண்ட்ரிக்கு மேல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படிச்சாங்க. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்,
ஸ்ரீலங்கன், அமெரிக்கன், கனடியன், இந்த பக்கம் வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல இருந்து, ஸோ எல்லா கண்ட்ரில இருந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஐ ஹேட் லாட்ஸ் ஆஃப், எனக்கு ஒரு பெரிய பெருமையே உண்டு. ஏன்னு கேட்டா நான் வந்துட்டு அவ்வளவு பேருக்கு பாடம் நடத்திருக்கேன். நான் அவ்வளவு பேருக்கு பாடம் நடத்தும் போது ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி நடத்தணும் அப்படி முடியும்னாக்கா என்னால முடியும். நல்லா எடுத்துக்கங்க. I had people from France. ஆனா பிரெஞ்சு பீப்புளால வந்து முழுசுமா இங்கிலீஷ்லாம் பேச முடியாது. அவங்களால இன்னைக்கு வரைக்கும் தா சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தா தான் வரும். I don't want that அப்படின்னு சொல்லுவாங்க. They cannot say I don't want that. நம்ம சொல்ல முடியா I don't want that, அதை அவங்களால சொல்ல முடியாது. நம்மளால பிரெஞ்சும் பேச முடியும், நம்மளால இங்கிலீஷும் பேச முடியும், நம்மளால எனி லாங்குவேஜ் யூ கேன் ஸ்பீக். எத்தனை சவுண்ட் தமிழ்ல பிராக்டிஸ் பண்ணீங்க உங்களுக்கு தெரியுமா? தமிழ்ல மொத்தமே உங்களுக்கு 30 சவுண்ட்ஸ் தான். 18 மெய்யெழுத்து, 12 உயிரெழுத்து. 18 12 30 தான். இந்த 30 காம்பினேஷன்ல 247 போடலாம், அதுக்கு அப்புறமான விஷயம். நம்மளுடைய காம்பினேஷன் 18 லெட்டர்ஸ், அது வந்துட்டு கான்சனன்ட்ஸ், அப்புறம் ஒரு 12 வாவல். ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னாக்க நீங்க 30 சவுண்ட் தான் நீங்க வச்சிருக்கீங்க. இங்கிலீஷ்ல 44 சவுண்ட்ஸ், இங்கிலீஷ்ல 46 சவுண்ட்ஸ். ஆக்சுவலா நீங்க 44 வாங்க, நான் 46 எடுத்துக்கிறேன், நான் +2 சவுண்ட்ஸ் வச்சிருக்கேன். நான் இப்போ 44க்கு மேல சவுண்ட்ஸ் இருக்கு இங்கிலீஷ். சோ நீங்க இந்த சவுண்ட்ஸ் தமிழ்ல உயிரெழுத்துல உயிரெழுத்து 12 சவுண்ட், அ இ உ ஏ ஐ ஓ ஆவ் அப்படின்னு படிச்சிடணும். ஆனா இங்கிலீஷ்ல போனீங்கன்னாக்கா அதுக்கு மொத்தம் 20 சவுண்ட் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா +2 22 சவுண்ட். 22 சவுண்ட் எப்படி வரும்னா, இங்க ஆவும் ஆவும் தான் சொல்லுவீங்க, ஆனா ஆ ஆ ஓ ஓ. நீங்க நான் சொல்றேன் பாருங்களேன், BILL நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பால் அப்படின்னு. ஏன்னா நமக்கு ஆள் அம்மா அப்பா ஆடு, அது மாதிரி பால். CILL கால், HILL கால். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்ல. CILL கோல், BILL கோல். த்ரோ மீ தி பால், நாட் த்ரோ மீ தி பால். இல்ல, அது இங்கிலீஷ். அதான் நான் சொல்றேன். நம்ம தமிழ்ல பேசுறது இங்கிலீஷ் கொண்டு போறோம். TOP டாப் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, TOP டாப் இல்ல, டாப் ஓ ஓ அந்த சவுண்ட் வரும். சோ இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். டைம் ஆச்சு, முடிய போகுது. என்னடா அப்பதான் உடம்பு அங்காடி முடிஞ்சு வச்சாங்கிற மாதிரி இருக்கு டைம். உங்களுக்கு திரும்ப சொல்றேன் நான், யூ வில் ஹேவ் a class again on Monday ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறோம். மண்டே ஈவினிங் கிளாஸ்ல வந்து எப்போ வரும்போது உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா அந்த டவுட் அப்புறம் நீங்க வில் சென்ட் மீ த்ரூ வாட்ஸ்அப். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இதான் லண்டன்ல நான் எடுத்த கிளாஸ். இவங்கெல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். இவங்கெல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட கிளாஸ் ரூம், என்னுடைய கம்ப்யூட்டர் லேப் அது. கூட ஒர்க் பண்ணவங்க எனக்கு 3 விதமான போர்டு உண்டு. இது ஒரு போர்டு, அப்புறம் ஒரு டிஜிட்டல் போர்டு, அப்புறம் ஒரு ஒயிட் போர்டு. ஓகே, சோ என்ன பண்றீங்க நீங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா அந்த டவுட் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிடுங்க. நீங்க அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போடுவோம். அடுத்த கிளாஸ் வரும்போது ஒரு 40 மினிட்ஸ்னா 40 மினிட்ஸ் நீங்க வந்து ஒரு 5 நிமிஷத்துல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா அந்த ஜாயின் பண்ணுறது இங்க வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதனால உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது 5 மினிட்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன டவுட் இருந்தாலும் கேட்கல. அதுக்கப்புறமா இந்த கிளாஸஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். அது போக நெக்ஸ்ட் வீக்ல வந்து இன்னொரு கிளாஸ் அனௌன்ஸ் பண்ண போறோம். 6th ல இருந்து 9th வரைக்கும் உங்க பசங்க யாரும் இல்லாம அந்த 6th to 9th பசங்களுக்கு மட்டும் நம்ம கிளாஸ் வைக்க போறோம். அந்த கிளாஸ் வந்துட்டு போனிங்ஸ் உள்ளது. அந்த போனிங்ஸ் இல்லையா, அது நிறைய பேர் இந்த டெஃபினிஷனே ப்ராப்பரா தெரியல, அது நம்ம நடத்த போறோம். அது வந்துட்டு 6th ல இருந்து 9th உள்ள பசங்களுக்கு ஒரு பேட்சும், 2nd ல இருந்து 5th ல இருந்து உள்ள பசங்களுக்கு ஒரு பேட்சும் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவோம். நாங்க நீங்க உங்களுக்கு யார் வேணாலும் தெரிஞ்சிருக்க சொல்லுங்க. இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம் இல்லை. ஒன்னே ஒன்று தான், இங்கிலீஷ் முழுசுமா நீங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். யூ டோன்ட் ரீட் அ லாட், யூ டோன்ட் லிசன் அ லாட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் படம் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கிலீஷ் படம் பார்த்தா தான் நிறைய எனக்கு அக்சென்ட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியா பயன்படுத்தும். நம்ம இங்கிலீஷ் படத்தை தமிழ்ல வீடியோ கணக்கு வாங்குறோம்னா அது ரொம்ப பெரிய பிளண்டர். புரியுதோ புரியல, 2 தடவை பார்ப்போம், 3 தடவை பார்ப்போம், பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம கட்டாயம். இங்கிலீஷ் படம் வந்து ரொம்ப மஸ்ட். ஏன்னா ரிட்டன் இங்கிலீஷ் வேற, ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேற. வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னா நம்ம என்ன பழகிட்டு இருக்கோம், ஐ ஆம் கோயிங் டு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. பட் சார் வேர் ஆர் யூ கோயிங், நான் இடத்தான் நான் வேருக்கு பதிவு சொன்னா, வேர் ஆர் யூ கோயிங் டு பெரம்பலூர், அவ்வளவுதான் முடிச்சு. ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னா ஐ ஆம் 10 years old சொல்ல வேண்டியது இல்லை. அவ்வளவுதான் முடிஞ்சது, டைம் முடிஞ்சது. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.